இந்தியா முழுக்க கொண்டு போகணும். நார்த் ஈஸ்ட்லாம் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது. பஞ்சாப்ல நிறைய வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் இருக்கலாம், ஹரியானாவா இருக்கலாம். இன்னும் கூட ஹிந்தி பெல்ட்லேயே சில ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், அந்த மார்ஜினலைஸ் செக்ஷன்ஸில் யூத், உமனை, இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாடலை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் டைமில் வந்து நம்ம கன்சால்டேட் பண்ணும்போது வி வில் பி ஈஸிலி வின். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ரொம்ப நிறையா இருக்குது சார். வேலை வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரியான விஷயங்கள்னால நிச்சயமா வாய்ப்பு பெரிய அளவுல இருக்குங்கிறது தான் சார் என்னோட பாயிண்ட். சார் எனக்கு ஒரு டவுட்டு, நான் கொஞ்சம் கேட்குறேன் சார். பாண்டியன் சார் கேளுங்க. இப்போ நீங்க வந்து நார்த் சைடு அங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவங்க நம்ம சொல்றோம்ல, இந்த மாதிரி ராகுல் காந்தி இந்த இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு இந்த மாதிரி. பட் அண்ணன் போய் அந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரிலாம் உடைச்சு பேசினாருன்னா, பிஜேபியோட கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாம இந்தியா கூட்டணியில இருக்கிற அந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குமா? கரெக்ட். இது இவர் கை தூக்கிட்டே இருக்காரு. நான் ஒரே ஒரு இதை முடிச்சிடுறேன். ஆக்சுவலா பாரத் ஜோடோ யாத்ராவை பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி போகும்போது நிறைய சப்போர்ட் இருந்தது. அது ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்தது. அதனால தான் போன முறை வந்து அவங்க மெஜாரிட்டி வர முடியல, சிம்பிள் மெஜாரிட்டி கூட வாங்க முடியல. ஸோ அவரோட ரோலை வந்து அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. பட் அவங்க பர்செப்ஷன் வைஸ் வந்து அவங்க எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அவர் ஒரு பப்புங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒரு பர்செப்ஷன்ல வந்து அவங்க தே ஹேவ் அன் எட்ஜ். அதுக்கு தான் ஒரு நியூ ஃபேஸ் வந்தா நல்லா இருக்குங்கிறது நம்மளோடது. அது வந்து டைம் ஒன்லி வில் டெல். எப்படி எந்த அளவுக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து அக்செப்டன்ஸ் இருக்கும், எந்த லீடருக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் தட் வீ கேன். பட் அட்லீஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன், ஒரு 6 months to 1 year பிஃபோர் எலெக்ஷன் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இவர் தாங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வரும்போது தான் அதை நம்ம நல்லா கொண்டு போக முடியுங்கிறது என்னோட அப்சர்வேஷன். பேசுங்க. ஒரு நிமிஷம். நீங்க நார்த் ஸ்பேஸ்ல போகும்போது நம்ம பார்ட்டி வந்து எந்த மாதிரி நினைக்கிறாங்க, பிளஸ் வந்து நம்ம பார்ட்டி வந்து இன்னும் வந்து நேஷனல் லெவல் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி பேசுறாங்களா, பிளஸ் வந்து நம்ம அண்ணனே வந்து பிஎம் கேண்டிடேட் அவங்களோட என்ன மாதிரி சிந்தனையில சார் இருக்காங்க, அதை பத்தி எதுவும் அவங்களுக்கு வந்து இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும், ராகுல் காந்திஜியை பொறுத்த வரைக்கும் லீடர்னு அவரை வச்சிருந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணலைங்கிறதான் உண்மை என்ன. ஸோ அவங்க வந்து இன்னொரு லீடர் எமர்ஜ் ஆகணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆல்டர்னேட் லீடர் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆல்டர்னேட் லீடர் யாரு? அந்த காங்கிரஸ் பார்ட்டிக்குள்ளே கூட சில பேர் வந்து ரிவோல்ட் பண்ணாங்க. என்னன்னா, அந்த குடும்பத்திலேருந்து, காந்தி குடும்பத்திலேருந்து தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஒரு 4-5 பேர் வந்து ப்ராட்டஸ்ட் பண்ணாங்க, வெளியில் வந்தாங்க, திரும்பவும் கட்சிக்குள்ளே போனாங்க. இதெல்லாம் காங்கிரஸ்குள்ளே நடந்த விஷயங்கள். ஸோ இன் ஜென்ரல் பீப்புள் வந்து இப்போ நிறைய நமக்கு வந்து நம்மளோட மாடல் எந்த அளவுக்கு நம்ம கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எல்லா கம்யூனிட்டியும் வந்து காஸ்ட்டுக்கு அப்பாற்பட்டு எல்லா ஜாதி மத இதுங்கெல்லாத்தையும் தாண்டி நம்ம வர்றோங்கிறது சொல்லணும். நம்ம கட்சி பேர்ல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம்னு தமிழகம்னு மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நேம்லேயே வந்து அது கொஞ்சம் சேஞ்சஸ். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டியாக இருக்கும்போது அது நேஷனல் பார்ட்டியில் எப்படி வியூ பண்ணுவாங்க. அப்புறம் நம்மளோட ஹிந்தி எதிர்ப்பு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இதை வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் அவங்க பார்ப்பாங்க. பட்டு இதையும் தாண்டி நம்ம போக முடியும், ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா அந்தந்த மொழி அவங்கவுங்க ஸ்டேட்டோட லாங்குவேஜுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷன், இதுக்கு மரியாதை கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் விட வேலைவாய்ப்பு சார். வேலைவாய்ப்பு வந்து பெரிய அளவில் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் நம்மளோட மாடல் சக்ஸஸ்ஃபுல்லான மாடல்ங்கிறது கொண்டு போகும்போது நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் நம்ம ஸ்டேட்டை வந்து பார்க்குறாங்க, ரொம்ப உன்னிச்சு பார்க்குறாங்க, கவனித்து பார்க்குறாங்க. இந்த மாற்றங்கள் பற்றி நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. இது வந்து நம்ம எப்படி இன்னும் வந்து இன்னும் ஸ்டேட் வைட் நேஷனல் வைடாக எப்படி கொண்டு போக போகிறோம், எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டணும். இங்கே வந்து நம்மளோட டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனு, வேலைவாய்ப்பை கொண்டு வர்றது, பெண்களுக்கு உள்ளது, பாதுகாப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் ஸ்டேட் வைடு நேஷனல் வைடு வந்து நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, வெரி க்ளோஸ்லி. ஈவன் ஒரு சாயவாலால இருந்து ஆரம்பித்து
பெரிய இளைஞர்கள், படிச்ச இளைஞர்கள், ஈவன் எல்லாம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனை பத்தி ரொம்ப ரொம்ப பேசுறாங்க சார். அப்படி இருக்கும்போது, அதே மாரி ஒரு மிலிட்டரியில வந்து இப்ப பிஜேபி கவர்ன்மெண்ட் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்னிவீர்ன்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு உள்ள கொண்டு போடுவாங்களாம். அதுக்கப்புறம் அனுப்பி விட்டுருவாங்களாம். ஆனா நார்தர்ன் இந்தியாலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அக்னிவீர வந்து அவங்க நெறைய வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அக்னிவீர் எங்களுக்கு வேணாம். உள்ளுக்குள்ள ஒருத்தர் மிலிட்டரிக்கு போனா, எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு பென்ஷன் வாங்கிட்டு வர மாரி இருக்கணுங்கிறது, அது ஒரு பெரிய அளவுல பாதிக்கக்கூடியது இருக்கு. இந்த ஹிமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ஹிந்தி பெல்ட் இது எல்லாத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அக்னிவீர மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போ வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் அஷ்யூரன்ஸ் குடுக்குறது, ரயில்வேஸா இருக்கலாம். இதுல வந்து மார்ஜினல் இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு இல்லாத மக்களுக்கு நம்ம வேலைவாய்ப்புங்கிற ஒரு பாயிண்ட்ட கொண்டு வரணும். அதோட இன்னும் அட்ராக்டிவ் ஸ்கீம் ஃபார் வுமன் அண்ட் டிப்ரைவ்டு கிளாஸஸ். இதுக்கு நம்ம எந்த அளவு ப்ரோகிராம்ஸ காட்டப் போறோம்? இதை எப்படி வந்து இங்க சக்சஸ்ஃபுல்லா காட்டணும் ஃபர்ஸ்ட். தமிழ்நாடு மாடல்ங்கிறப்ப எப்படி நம்ம சொன்னோமோ, அவங்க எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, குஜராத் மாடல்னு ஒண்ணு சொன்னாங்க. குஜராத் ஒண்ணுமே கிடையாது. சொல்லப் போனீங்கன்னா, அந்த சிட்டீஸ்ல மட்டும் தான் டெவலப் ஆயிருக்கு. ரூரல் குஜராத் போய் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது அங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. அது இந்த அதானி, அம்பானி மாரி சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் தென் தமிழ்நாடோட கம்பேர் பண்ணா, குஜராத் அந்த அளவுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து கொண்டு போய் நேஷனல் லெவல்ல நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல கன்சால்டேஷன், தென் நம்ம பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் அந்த மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேயும் நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. இந்த மாதிரியான தென் ஹிந்தி பெல்ட்டுக்குள்ள வேலை வாய்ப்புங்கிற ஒரு ஃபேக்டர், உமன் சேஃப்டிங்கிற பாயிண்ட், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அந்த பிஜேபி எப்படி மக்களை வந்து மதத்தின் பேரால வந்து பிரிக்குது, அதனால ஏற்படக்கூடிய தீமைகள், மக்களை எப்படி வெறுப்பா பார்க்குறோம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜாதி, மதம், இனம் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லும் போது நிச்சயமா அது வந்து பீப்புள் அக்செப்ட் பண்ணுவாங்க. யாரு வந்து தன்னோட கூட வசிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை வந்து வெறுப்பாலாம் வந்து மக்கள் பார்க்கறது இல்லை. இந்த அரசியல்வாதிங்க தான் அந்த மாதிரி ஒன்றை வந்து கொண்டு வராங்க. இதை தாண்டி கொண்டு வரணும்னா அது யூத் தான் செய்ய முடியும். அந்த யூத் அண்ட் உமன் கன்சால்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணாது இன்னும் சிவில் ஆர்கனைசேஷன் நிறைய லைக் மைண்டட் இருக்கிறாங்க. அவங்களை எல்லாரையும் உட்காந்து நம்ம கன்சல்டேஷன் பண்ணும்போது நிச்சயமா நேஷனல் வைடில் ஒரு ஆல்டர்னேட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சோமோ அந்த மாதிரி வர்ற 29ல நம்மளால பிடிக்க முடியுங்கிறது தான் சார் என்னோட பாயிண்ட். சார் என்னன்னா, இப்ப எனக்கு 2 டவுட் இருக்கு. அதான் 2 நரேட்டிவ் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 நரேட்டிவ் எப்படி பிரேக் பண்ண முடியும்னு மட்டும் கேட்டுக்கிறேன். எப்படின்னா, நம்பர் 1 நரேட்டிவ் என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல ஹிந்தி எதிர்ப்புன்னு. நம்ம ஆக்சுவலா ஹிந்தி திணிப்புக்கு எதிரா தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி இல்லையா? சார் இல்ல நான் ரொம்ப நேரமா கை பேசலாமா ப்ரோ? தூக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இல்ல பேச விடுறீங்களா இல்லையா? ஹோஸ்ட் சொல்லுங்க. தலைப் நான் Hello. பார்க்கல தலைப். நீ தாலிஃபன் பேசு தலைப். ஏன் தாலிஃபன் நீ நீ பேசியா அப்படியே first? பேசு ஏன்? ஓ. சரி ஒன்றும் இல்லை, சின்ன 2-3 பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். நீங்கள் ஈவன் பாண்டியன் நிறைய பாயிண்ட் சொன்னார். சிலதெல்லாம் நீ ஓகே, நிறைய இது ப்ராப்ளமேட்டிக்கு. விஜிலாண்டே அப்போதை சொன்னது தான், இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு பிஜேபி ஜெயிக்க முடியாது. நீங்கள் அதை யார் நினச்சாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக சிஸ்டமே ரெகுலேட் பண்ணிட்டாங்க. என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் 90க்கு பிற்பாடு நீங்கள் வந்து ஓப்பன் மார்க்கெட் கொண்டு வந்தது, இருக்கிற ப்ரைவேட்டைசேஷன் பண்ணது, அதோட ஒரு நீட்சியாக தான் இங்கே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட இங்கே வளர்ச்சி நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா அவங்க வந்து கிராஸ் ரூட் லெவலில் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட இந்த வளர்ச்சி இருக்குது. அது போக நீங்கள் வந்து இங்கே உள்ள சிஸ்டமாக நீங்கள் வந்து இருக்கிற எல்லா ஸ்டேட் இதில் உள்ள எல்லா இதுவும் நீங்கள் வந்து இங்கே உள்ள சிபிஐ, எலெக்ஷன் கமிஷனு, என்ஐஏ, இடி இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் அவன் இது பண்ணி வச்சுருக்கான். ஜுடிஷியரியில் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மீடியாலாம் அவன் தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். இருக்கிற சோஷியல் மீடியாலாம் அவன் தான் இது பண்ணுறான். நீங்கள் ஒரு இது டேர்ம் இருக்குது, மேனுஃபேக்சர் கன்சர்ன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் வச்சுக்கிட்டு அவன் வந்து இது பண்ணுறான். எஸ்ஐஆர் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் லட்சக்கணக்கான ஓட்டுகளை வந்து நீக்கிறான். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனில் பார்த்தா தெரியும். அவன் வந்து அப்படியே ஆப்போசிட் ஒரு
200 கிட்ட நீங்கள் ஜெயிச்சிருக்கான். ரிசல்ட்டுலேயே நீங்கள் வந்து தெளிவாக தெரியுது இங்கே ஒரு சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே போராட்டம் பண்ணுறவங்க மேலெலாம் நீங்கள் வந்து கேஸ் தூக்கு போட்டு உள்ள தூக்கி போடுறான், நீங்கள் வந்து ஊப்பா போடுறான், அப்புறம் நீங்கள் என்எஸ்ஏ இந்த மாதிரியான டெக்கான லாஸ்லாம் யூஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி இங்கே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இங்கே வந்து வேலைவாய்ப்பு இல்லை, இன்இக்வாலிட்டி அதிகமாகிட்டு இருக்கு, ஹெல்த் கேரு எஜுகேஷன் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரைவேட்டுக்கு. இருக்கிற எல்லா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் தாலிஃப் பிரேக் ஆகுதியா? இந்த பிரதியாட்டம் இந்த கட்சிகள் வருது. அந்த ஆனால் அந்த சிஜிபி மாதிரி பார்ட்டி வந்து அதுக்கான ஒரு சிஸ்டமேட்டிக் சொல்யூஷன் அப்படி ஒன்றும் இல்லை. அது வந்து நீங்கள் இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் அது பண்ண முடியாது. அவுட் ஆஃப் த பார்லிமெண்ட் நீங்கள் வந்து நீங்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீங்கள் அது மாதிரியான ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொண்டு வந்து நீங்கள் மொத்தமாக நீங்கள் வந்து இந்த பிஜேபி நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் வந்து மாற்றணும். ஏன்னா நீங்கள் நேபாளில், அப்புறம் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில், அப்புறம் பங்களாதேஷ் இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் அண்டர்ஸ் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு மொத்தமான சேஞ்சு வந்து மாறணும். அப்படி மாறினா தான் நீங்கள் வந்து இங்கே உள்ள பிஜேபி வந்து நீக்க முடியுமே ஒழிய இங்கே உள்ள இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காங்கிரஸ் வச்சுக்கிட்டோ இந்த தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்கியோ நீங்கள் வந்து இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் அவங்க தோக்கடிக்க முடியாது. நான் அதில் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இவங்கெல்லாம் வந்து ஒரு தூண் மாதிரி தான் நான் சொல்றேன். அதாவது இவங்களை வச்சே வந்து ஆட்சி மாற்றத்தை வந்து கொண்டு வருவோன்னு வந்து நான் என்னைக்குமே வந்து நான் என்னோட பாயிண்ட் டிஃபர் வந்து அதுதான். இவங்கெல்லாம் ஒரு தூண் தான். இந்த தூண் வச்சுதான் வந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த ஆன்டி கம்பரன்சி வந்து இவங்க இவ்வளவு வந்து பை பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. இதை வந்து இந்த மொமெண்டம் வந்து அவங்க பிடிக்கணும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் வந்து சிஜேபியோட வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி என்னன்னு தெரியல, பொலிட்டிக்கல் மோட்டிவ் என்னன்னு தெரியல. ஸோ வந்து நம்ம நெகட்டிவா நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் பூம் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்ப்போம். நான் போன நார்த் இந்தியன் ஸ்பேசஸ் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளோட பார்ட்டியை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வந்து பேசினப்போ வந்து நான் கேட்டப்போ வந்து இதுதான் வந்து பேச்சு அடிபட்டுச்சு. ஆனா வந்து காங்கிரஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸோட லீடர்ஷிப் வந்து ரொம்ப வந்து டவுன் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. உள்கட்சி பிரச்சனை சண்டை நடந்துருக்கு. அதனால வந்து அந்த மக்கள் வந்து ஃபெட்டப் ஆகி இருக்காங்க. எங்களுக்கு வந்து யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு விஷயமும் சொல்றாங்க. நாலாவது பாயிண்ட் வந்து இங்க வந்து முயற்சியே பண்ணாம மோடி மட்டும் தான் ஆளுவான்னு சொல்லிட்டு இங்க வந்து யாரும் வந்து பத்திரம் எல்லாம் போட்டுட்டுலாம் வரல இந்தியாவை. சரிங்களா? இதுதான் வந்து கடைசி பாயிண்ட். இதை பத்தியே டிஸ்கஷன் பண்ணுங்கப்பா. என்னன்னா நீ வந்து சொன்னீங்கல்ல ஒன்று இவங்களை யூஸ் பண்ணணும். ஆனால் கேட்கலையா? எலெக்ஷனுமே நீ வந்து ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நீ வந்து எலக்ட்ரல் இது ஐயோ உலகத்து பாருங்க எலக்ட்ரோரல் அரிஸ்டோக்ரஸின்னு இருக்கு. இந்த இது எலக்ட்ரல் அத்தாரிட்டேரிசம் என்னன்னா நீ வந்து எலெக்ஷன் நடக்கும், ஆனால் எலெக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒன் சைடர் தான் இருக்கும். அப்படி தான் நீங்கள் வந்து இங்கே உள்ள கரண்ட் இதே நடந்துட்டுருக்கு. நீ அதில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் வந்து அதை மாற்ற முடியுமா? தலிப், நான் உங்களுக்கு சொல்றது என்ன பாயிண்ட் அப்படின்னா, தமிழ்நாட்டில் கூட எலெக்ஷன் போலிங்க்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரே எலெக்ஷன்ல 2 வருஷமான கட்சி வந்து ஆட்சி பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா மீடியா எல்லாமே யாரோட கண்ட்ரோலில் இருந்ததுன்னு தெரியும்னா ரூலிங் பார்ட்டியோட கண்ட்ரோலில் இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத மாதிரியே அவங்க காட்டிக்கிட்டே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் ஒரு அலை அடிக்கும் போது ஒரு அலை இட்ஸ் வாஸ் அ வேவ். அந்த வேவ் போது நீங்கள் சொல்கிறக்கூடிய எலக்ட்ரோரல் சிஸ்டத்தை பற்றி பேசினாங்க, லாஸ்ட் மைலேஜை பற்றி பேசினாங்க, கடைசி மைலேஜ் பண்ணாங்க. அந்த கடைசி மைலேஜில் வந்து ஓட்டு போட வச்சுருவாங்களா, கடைசி நாளில் இப்படி எல்லாம் அந்த மாதிரியான அப்ரிஹென்ஷன் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இருந்தது. பட் வாட் ஹேப்பன், பணம் கொடுக்கல நம்ம வந்து கடைசியாக வந்து லாஸ்ட் மைலேஜ்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு ரொம்ப புஷ் பண்ணலை. பட் இளைஞர்கள் வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க. காஸ்ட் அரித்தமேட்டிக் எல்லாமே பொய்த்து போச்சு. அவங்க வச்சிருந்த 18 கட்சி கூட்டம், 35 கட்சிகள் நம்மளை எதிர்த்து நின்னா கூட ஒரு கட்சி
ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்குள்ளே ஒரு புதிய வந்து ஒரு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து எலெக்ஷன்ல 35% வாங்கினது இட்ஸ் அ ஹிஸ்டாரிக் ஒன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு இது பாசிபிள். இதே தான் இட் இஸ் அப்ளிகபிள் இன் சென்ட்ரல் ஆல்சோ. ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸா நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து இப்போ நீங்கள் மக்களுக்கு வந்து தேவையானது இப்போ ஒரு அம்மா கேன்டீன்ங்கிறதா இருக்கலாம், மினி கிளினிக்காக இருக்கலாம். அப்புறம் நீட்டை வந்து முன்னாடி நார்த் இந்தியாலாம் சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நீட்டை ஏன் எதிர்க்கிறாங்கன்னா, அந்த கோச்சிங் சென்டர் கோச்சிங் ஆஃபர் பண்ண முடியாதது. யாரும் கோச்சிங்கை வந்து ஆஃபர் பண்ண முடியலைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து இந்த மார்ஜினலைஸ் செக்ஷன் தான் திரும்பவும் சொல்கிறேன். வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, கிராமத்தில் இருக்கவங்க, இன்அக்சசிபிள் பிளேசஸில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த நீட்டுங்கிற எக்ஸாம் வந்து பெரிய அளவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு. இப்போ அவங்களே என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, +2 மார்க்கையும் வச்சுக்குவோம், ப்ளஸ் நீட் எக்ஸாம் வைப்போம்னு சொல்லி. நீட் எக்ஸாமில் இவங்க தொடர்ந்து எல்லா இந்த எக்ஸாம்ஸ்லையும் வந்து வந்து லீக் ஆகிட்டே இருக்குது. என்டிஏங்கிற ஏஜென்சியே வந்து பொய்த்து போச்சு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறது வந்து அவனே கோர்ட்டில் அஃபிடவிட் கொடுக்குறான். எங்களால் அந்த மாதிரி ப்ரூஃபை வந்து எந்த விதமான இது இல்லாமல் நாங்கள் நடத்த முடியாதுன்னு ஒரு அஃபிடவிட் கொடுக்குறான். ஸோ இந்த நீட்டுங்கிற எக்ஸாம் வந்து ஜாதி வாரியாக பார்த்தோம்னா கீழ்நிலையில் நமக்கு அதாவது சோகால்டு டிப்ரெஸ்டு கிளாஸ்ங்கிறது வந்து அந்த பயனை அடைய முடியாத அளவுக்கு தான் இந்த நீட்டுங்கிறது வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுது. நாட் ஓன்லி நீட், எனி எக்ஸாமினேஷன், ஒரே மாதிரியான எக்ஸாமினேஷன் இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே வந்து டில்டட் இன் ஃபேவர் ஆஃப் த அப்பர் காஸ்ட் தான். நம்ம லோயர் காஸ்ட்லையும் வடநாட்டில் போனோம்னா பெண்களுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடியது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க பெண்களை. அந்த பெண்கள் எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் போய் எழுத முடியும்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இப்போ நீட்டு இஸ் ஒரு ஸ்பார்க். இந்த மொமெண்டம் இப்போ வந்து சிஜேபி வந்து அது நம்மளோட முழுவதும் வந்து அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது வேற விஷயம். பட் எ மொமெண்டம் ஹேஸ் பீன் கிரியேட்டட். இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் அப்ரஷன் இருந்தா கூட அவங்க ஜந்தர் மந்தர்ல இருந்து பார்லிமெண்ட்டை நோக்கி போய் இப்போ கண்ணீர் புகை கொண்டு போடுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட்டடு. தட் ஆல்சோ இன் டெல்லி. இது வந்து ஹிந்தி பெல்ட்டில் ஒரு பெரிய ஒரு வேவை உருவாக்குது. இந்த மொமெண்டத்தை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் ஃபர்தர்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சக்ஸஸ்ஃபுல் விஷயங்களை சொல்லணும். காஸ்ட் கன்சாலிடேஷன் ஆகணும். காஸ்ட் கன்சாலிடேஷன் நான் சொல்கிறது என்னென்னா, இது வரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க, நான் என்ன ஜாதி வாரியாக போய் போடணும்னு சொல்லலை, இது வரைக்கும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்க, இதனால வந்து நீட் எப்படி நமக்கு வந்து இந்த பின்தங்கிய ஜாதிகளுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் வந்து ஏழைகளுக்கு வந்து எதிராக இருக்குங்கிற விஷயத்த வந்து அவங்களே இப்போ புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து இந்த திருட்டுத்தனமாக வந்து எக்ஸாம் பேப்பரை வந்து குஜராத் மாதிரியான இடங்களில் வந்து லீக் பண்ணுறதா வந்து கேள்விப்படுறோம் நம்ம. அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டுமே ஃபேவரபிளாக இருக்குங்கிற விஷயத்த வந்து நம்ம ஒரு ஒரு விஷயமா வந்து வி ஹாவ் டு டேக் இட் அக்ராஸ். அதுக்கான வேலைகளை நம்ம செய்யணும். இதை வந்து நிறைய வந்து மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லைக் மைண்டட் பீப்புளோட சொல்கிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் இந்தியா கூட்டணி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் காங்கிரஸ். தேர் ஆர் அதர் பார்த்தீங்கன்னா சிவில் ஏஜென்சிஸு, சிவில் ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அந்த மாதிரியான அது வந்து என்ன பின்புலத்தில் இருந்து வர்றாங்கிறத பார்த்து அந்த மாதிரியான பீப்புளோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். வி நீட் டு ஹேவ் திஸ் நேஷனல் லெவலில் ஒரு ஒரு நேமை நம்ம உருவாக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆகணும். இதை உட்காந்து பேசுறதுக்கு ஒரு லைக் மைண்டட் பீப்புளோட நம்ம உட்காந்து பேசுறதுக்கான ஒரு செட்டப்பை கொண்டு வரணும். அதில் காங்கிரஸ் குட் பி ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர். ஈவன் சிஜேபி குட் பி ஒன் ஆஃப் தி ஸ்டேக் ஹோல்டர். பட் இதில் வந்து யாரோட மாடல் சக்ஸஸ்ஃபுல்ங்கிறத அது இப்போ வந்து எல்லா வடக்கு இருக்கிறவங்களுடைய எல்லாருமே வந்து நம்மளோட இந்த அம்மா கிளினிக்காக இருக்கலாம், அம்மா கேன்டீனாக இருக்கலாம், மினி கிளினிக்காக இருக்கலாம், நீட் எதிர்பார்க்கலாம். அப்புறம் நிறைய வந்து ஹிந்தியை வந்து திணிக்கிற விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல, இன்க்ளூடிங் கர்நாடகா. அந்த மாதிரியான விஷயங்களா இருக்கலாம். நம்ம எப்படி வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு பெரிய அளவில் பாதிப்பை காட்டுது, பெண்கள் பாதுகாப்பு இல்லைங்கிறது சொல்கிறோம். அதே மாதிரி முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லணும். மிலிட்ரியில் வந்து அந்த அக்னிவீர் மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து அவங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயம், பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரியான ஏரியாலாம், அதே மாதிரி
சிம்லா சைட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸர்வீஸ் மேன்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து போன முறை தோத்ததுக்கே காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னது தான். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம ஒரு ஒரு ஸ்டாண்டு எடுத்து நம்ம பேன் இந்தியா லெவலில் போகும்போது அந்த மாடல் சக்ஸஸ் ஆகுங்க தான் சார் என்னது. பட் வி நீட் டு ஒர்க் ஆன் இட். வி ஹாவ் அ டைம் ஆஃப் அனதர் 1 இயர். இந்த 1 இயருக்குள்ள ஒரு கன்சால்டேஷன் நடக்கும். இந்த மொமெண்டத்தை நம்ம பெரிய அளவில் பயன்படுத்திக்கலாங்கிறது என்னோட பாயிண்ட். சார் பாண்டியன் சார் இப்போ என்னன்னா நீ வந்து இருங்க ஒரு நிமிஷம். வேலு பேசுங்க, அடுத்து தாலி பேசுங்க, அடுத்து சுதான் பேசுங்க. ஓகேவா? ஓகே. ஓகே சார். பாண்டியன் சார், நீங்க சொன்னது எல்லாமே நான் நோட் பண்ணேன். எக்ஸாக்ட்லி நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு, நான் தாலிஃப் சொன்னதுல வந்துட்டு ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்குது. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ரன் பண்ற இட் வாஸ் ஒரு ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறது. ஆனா அந்த சாரி சாரி வேலு 2014 ப்ரோ, பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல இல்ல கவர்மெண்ட் அது தான். எப்படின்னா ஒரு இல்ல தனி இல்ல பாடி அது. இல்ல அது வந்துட்டு அது ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி தனியா இருந்தது. ஏன்னா அது வந்துட்டு காமனா Statutory செயல்படணும். body. இல்ல Statutory. காமனா செயல்படணும். ஆ, ஆனா அந்த 24 அப்புறம் வந்துட்டு பிஜேபி அது வந்ததுக்கு ஒரு அப்புறம் வந்துட்டு இண்டிவிஜுவல் பாடி அவ்வளவுதான். அது அது வந்துட்டு பிஜேபிக்கு உண்டான மாதிரி ஆயிடுச்சு அது. ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் அதோட ரியாக்ஷன் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்துதான் இருக்குது. இப்போ 20 லாஸ்ட் எலெக்ஷன் நினைக்கிறேன், பீகார் எலெக்ஷன்ல வந்துட்டு ராகுல் காந்தி எடுத்த ஒரே ஒரு பாயிண்ட் வந்துட்டு ஓட் சோரி அப்படிங்கறத ஒரு பாயிண்ட் எடுத்து தான் பேசினார். ஆனா அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிருச்சு. பட் அது கூட வந்துட்டு ஸ்டாலினும் இருந்தாப்ல அந்த இடத்துல, ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் சோரி பண்றாங்க அந்த பிஜேபி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்ததுனாலதான் தோத்துச்சு. தனியா போயிருந்தா கூட ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா அது உண்மையா என்னன்னு எனக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டு நானும் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு அது ஒரு பிடிபடல. அது அப்படிதான் இருக்கா அந்த கமிஷன் வந்து, எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு பிஜேபி சார்பா தான் பண்றாங்களா? ஏன்னா 3 எலெக்ஷன் கன்யூஸா அடிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆகுது. அவங்களால மெஜாரிட்டி மட்டும் தான் கொண்டு வர முடியல, ஓன் மெஜாரிட்டி. பட் தே ஒன் ஆல்மோஸ்ட் 267 to 280 வந்துட்டு அவங்களால வின் பண்ண முடியுது. ஏன் வந்துட்டு அது அவங்கனால அது அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஓனா தான் செயல்படுறாங்களா, இல்ல பிஜேபி சொல்றதை கேட்டு தான் செயல்படுறாங்களான்னு எனக்கு அது கரெக்டா தெரியல. ஆனா அதே மாதிரி இன்னொரு எண்ட்ல வந்துட்டு இங்க சொன்ன பாயிண்ட் வந்துட்டு நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்துட்டு ஒரு மாடலை வந்துட்டு கொண்டு போகணும். அண்ணா வந்துட்டு இதை வந்துட்டு கையில எடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மாடல் ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா அதை இந்தியா ஃபுல்லா கொண்டு போகணும். நீங்க சொன்ன மாதிரி குஜராத்தை வச்சுதான் மோடி உள்ள கொண்டு வந்தாப்ல ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. நீங்க நம்ம வந்துட்டு எய்தர் நீட் எடுக்கலாம், இல்ல எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாருன்னா இதை வந்துட்டு நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகலாம். ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் அந்த கரப்ஷன் ஊழல் அப்படிங்கிறது ஊறி போயிருக்குது. அதை நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு 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 ஸ்டெப் எடுத்து அந்த ஃபுல்லா ஒழிக்க முடியல. ஒரு 50% அவர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா நம்ம மக்களே வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா நமக்காக வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்டெப் எடுத்து சோஷியல் மீடியாலயோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்கல நம்மளாலேயே பேச முடியும். ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேம்பெயின், நம்ம மக்கள் நம்ம அண்ணனுக்காக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நம்மளே கொண்டு போக முடியும் நம்மனால. நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு அது கரப்ஷனோன்னு தோணுது. ஆல் ஓவர் இந்தியா கரப்ஷன் ஷுட் பி அவாய்டட். அதை ஒழிக்கிறதுக்கு அண்ணன் ஸ்டெப் எடுத்தாருன்னா டெஃபினெட்லி 2019ல நீங்க சொன்ன அதே ஒரு டைம் ஃப்ரேம்ல ஹி வில் பி த பிரைம் மினிஸ்டர். ஆனா தலீப் சொல்ற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ட் பாடியா செயல்படுறாங்களா இல்ல பிஜேபிக்காக செயல்படுறாங்களான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அவங்களை அழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும் பிஜேபியை. ஆனா நீங்க சொன்ன பாண்டியன் சொன்ன சார், அந்த வேவை அடிச்சு வந்தா அது ராகுல் காந்தியா இருக்க முடியாது கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி கான் பி அ பிரைம் மினிஸ்டர் ஆன் ஒன் ஆஃப் த காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து வரக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு வந்தாங்கன்னா திரும்பவும் இந்தியா வந்துட்டு ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷன் போயிடும் எனக்கு தெரிஞ்சு. இட் ஷுட் பி அண்ணா. தேங்க்யூ சார். என்னன்னா நீங்க வந்து இங்க உள்ள எலெக்ஷன் சிஸ்டம் அதோட ரிசல்ட்ஸ் வந்து நியூட்ரலாவே இல்லை. இங்க அதை வந்து தீர்மானிக்க சக்தி அது யாரு வரணும் வரக்கூடாது அதை முடிவு பண்ற இடத்துல இங்க ஒரு முதலாளி தான் வந்து செயல்படுறான். அவன் தான் வந்து பின்னாடி இருந்து பேக் பண்றதெல்லாம். அதனையே தமிழ்நாடு வந்து நீங்க வந்து ஒன் கேஸ் ஆஃப் எக்ஸெப்ஷன். அது வந்து நீங்க வந்து பிஜேபி வந்து நீங்க சவுத்தில் வந்து அவன் டார்கெட் பண்ணல. இன்கேஸ் அவன் வந்து சவுத்தில் டார்கெட் பண்ணி தமிழ்நாடு ஜெயிக்கணும்னு அவன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவன் தான் ஜெயிப்பான். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் இருக்கிற சிஸ்டம் ஃபுல்லாக அவன் தான் வச்சுருக்கான். எலெக்ஷன் கமிஷனு, அப்புறம் நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இடி, என்ஐஏ, அப்புறம் நீங்கள் வந்து சிபிஐ, அப்புறம் நார்கோட்டிக்ஸு, இந்த மாதிரியான
பேசுற கேக்குதா? இல்ல கேட்கல, எனக்கு கேட்கல. தலித் ப்ரோ ஆடிபிளா இல்ல, கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். தாலித் நீங்க கீழே போயிட்டு மேல வா ப்ரோ, கேட்கல. சுல்தான் நீ அது வரைக்கும் நீ பாயிண்ட் பேசிடு. ஓகே பன்னீர் சார், ஆக்சுவலா எனக்கு 2 இது இருக்கு. என்னன்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ பாயிண்ட் நீங்க வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஜேபி பார்த்தீங்கன்னா வந்து மைனிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே உள்ள டாட்டா, அப்புறம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸு, அப்புறம் வந்து நீங்கள் வேதாந்தா, இந்த மாதிரியான இது வந்து இந்த அயனு பிரெட்டெக்ஸு, அப்புறம் நீங்கள் வந்து இது யுரானியமு, இது மாதிரியான மினரல்ஸ் இருக்கிறதுக்காக அங்கே உள்ள ஆதிவாசியெல்லாம் ஃபுல்லாக டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக மைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் இப்போ நிறைய இது இருக்குது ஆக்சுவலாக. அவங்க வந்து ஃபுல் டீப் ரூட்டில் வந்து நீங்கள் கீழே வரையும் இறங்கி வேலை பார்க்காங்க. பிஜேபி நீங்கள் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம். பார்த்தீங்கன்னா நான் இயக்கம் சொல்ல மீன்ஸ் அவங்களோட இது வந்து வெறுமனே ஒரு இயக்கம் கிடையாது. நிறைய ஆர்கனைசேஷன் வச்சு கிராஸ் ரூட் லெவலில் வேலை பார்க்குறான். அவன் வந்து இந்த ஹிந்துத்துவ கருத்தை வந்து கேட்டகரைஸ் பண்ணி பிரிவினை பண்ண வேலை பார்க்குறது, இங்கே நிறைய இது அறைகள் பார்த்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் எப்படி விரும்பினா இந்த எலெக்ஷன் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. என்னன்னா அவன் இங்கே ஏற்கனவே இங்கே டீப் ரூட்டாக உள்ள இன்இக்வாலிட்டிஸ் வந்து அவன் அதிகப்படுத்தியிருக்கான். இந்த 2014 அப்புறம் வந்த அப்புறம் ஏன் அவன் 2014 அப்புறம் அவன் ஜெயிச்சா நீ பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நான் சொன்னது முதலாளியோட அந்த நலன் இருக்குது. அந்த நலனுக்கு கீழே தான் அவன் செயல்படுறான். அவனை வந்து வெறுமனே இந்த இதில் சிஸ்டத்தில் வந்து தோக்கடிக்க முடியாது. இதான் ஒரு கருத்து. ஐவன் சார் நீங்க பேசுங்க. ஓகே. தலிஃப் வந்து என்னன்னா கொஞ்சம் நெகட்டிவாக சொல்கிறாரு. நான் என்னோட பாயிண்ட் எப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் தேவையா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐஆர் தேவை.